ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பயும் போல் குவான்ட் செக்ஷன் மார்க் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி பென் எழுதுதான் எழுதுது. ஓகே, two positive numbers differ by 2880 when the greater number is divided by. இது டைப் ஆஃப் சம்மா நிறைய பார்த்துட்டே இருக்கும். இது ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணலாம். இப்போ 2 நம்பர் இருக்குது, ஓகேவா? இப்போ என்ன கேட்குறேன், HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இன்னொன்று ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 2 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம், சாரி HCF எடுக்க போகிறோம். அப்போ இந்த 2 நம்பருமே ஒரு நம்பரில் டிவைட் ஆகும், கரெக்டாக? இந்த 3916 பாருங்கள், இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3, கரெக்டாக? 3 டிவிசிபிள் ஆகாது, கரெக்டாக? ஆனால் ஆப்ஷன்ஸை பாருங்கள், இது 3 டிவிசிபிள் ஆகும், 3 டிவிசிபிள் ஆகும், 3 டிவிசிபிள் ஆகும். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 3 டிவிசிபிள் ஆகாத ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை போட்டு போயிட்டே இருக்கலாம். இன்கேஸ் இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டிவிசிபிள் ஆகாத ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இல்லாமல் இந்த மாதிரி ஆகாத ஆப்ஷன்ஸ் 2 இருக்குன்னா அந்த 2த்துல வச்சு எது வந்து டிவைட் ஆகுது, இந்த நம்பரை டிவைட் பண்ணி பாருங்கள். 44ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரும், அப்படின்னா அது ஆன்சராக இருக்கும், ஓகேவா? இதுமாரி போட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு யூஸ்வல் ப்ரொசீஜரும் போகலாம், பட் இந்த கேசஸில் நம்மளுக்கு டைமை கொஞ்சம் குறைக்கணும்னா அதை இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இதில் என்ன கேட்டிருக்கான், மீடியன் கேட்டிருக்கானா? மீடியன் 13, ஓகே. 25, 28, 25, 27, 28, ஓகே. 43, ஓகே. 57. இது நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 57 தான் ஆன்சர். Curved surface area of right circular cone என்ன? pi RL is equal to 194 pi. வை அடிச்சு விட்டுறேன். டயாமீட்டர் பாருங்கள், 36 into L is equal to 5904. 36 டயாமீட்டரு. ஹைட்டு கேட்குறான். எல் என்ன? 6 டேபிள் அடிக்கிறேன், 6 டைமு 9 டைமு 54 இருங்க 5904 வந்து 6ஆல் அடித்தா 54, 9 டைமு 9ல் 4 போச்சுன்னா 50, 40, 36, 42, 48 8 டைமு 2 4 4 டைம். இப்போ அடிச்சோன்னா ஆகும் 984 ஆகும். திருப்பி இது அடிச்சோன்னா 984 6ஆல் அடிக்கிறோம் அப்படின்னா 6 3 8 36 திருப்பி 2 4 4. L is equal to 164. 36க்கும் 164க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 6 டைமு 12 2வா? ஆஹா 16, சாரி 36 164 1 8 8 2 9 41 9 41. இப்போ 41 into 41 என்ன? ரொம்ப கால்குலேட்டிவாக போயிட்டே இருக்கே. ஆப்ஷன்ஸில் ரெண்டுமே சேமாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் 164க்கு ரூட் எடுக்கிறேன், 36க்கு ரூட் ஸ்கொயர் எடுக்கிறேன், +x ஸ்கொயர், கரெக்டாக? அப்போ
4 × 4 என்ன 16. 16ல் ஒரு 6 × 6 போச்சுன்னா 6 × 6 36. அப்போ ஆன்சர் 0ல் தான் வரும் கண்டிப்பாக. கரெக்டாக அப்படி போட்டு போயிடலாம். ஏன் அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அடுத்தது 3a 5a மைனஸ் 3a, அதே மாதிரி 6 5a ப்ளஸ் 3a, 15 மைனஸ் 6 30 ப்ளஸ் 6 9 36. இப்போ 1:4. 5a பார்த்தீங்கன்னா 18 நேரம் ஃபில் பண்ணுது. 5b பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆகுது. எல்சிஎம் பாருங்கள், 60 வைக்கலாமா? 18 ஒரு 24, 6 டேபிளில் 3 வாட்டி 4 வாட்டி 12 × 6 போட்டோன்னா 6 2s are 12, 6 72 வைக்கலாம். 380னா 3 டைமா 1 2 4 டைமா? ஓகே, இது எம்டி பண்ணது, இதை வந்து ஃபில் பண்ணது. ஓகே, இப்போ 72 இஸ் டிவைடட் பை 1 × 1/4. 1/4 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகே, அடிச்சுட்டு என்ன வரும்? 8. இது 288க்கு ரூட் எடுத்தால் என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. இப்போ 2824 நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 2 டேபிளில் 1 4 1 1 2, திருப்பியும் 7 0 5 6, திருப்பியும் 2 35 2 8, திருப்பியும் 2ஆல் அடித்தா 1 7 6 4, திருப்பியும் 2ஆல் 8 8 2, திருப்பியும் 2ஆல் 4 4 1. இப்போ 21 × 21 போடலாம். கரெக்டாக? அப்போ 1 2 3 4 5 6 இன்ட்டு 21 × 2 போடலாம். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி 7 7 8 4 2ஆல் அடிக்கிற பாருங்க. 6 6னா 3 9 2, அதுக்கப்புறம் 2 1 9 6, திருப்பியும் 2 18 9 8, திருப்பியும் 2 4 9 7. ஓகே, இதுக்கு ரூட் எடுத்தால் என்னங்க வரும்? 2^3 × 21 வரும். கரெக்டாக? அப்போ இதுக்கு 1 2 3 4 இருக்குது. 4 இருந்தால் நான் 2 போட்டுக்கலாம், ஒரு 7 போட்டுக்கலாம். என்ன ஆகும்? 3 ஆகுமா? 2 2 3s are 6. ஈக்குவல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாஸ். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? 3 4 7 1, 2 5 7 7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். SP1 SP2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 8 14 9 10 6. அப்போ 2ஆல் அடித்து விடுங்க. 30 அப்போ 100 பார்ட்டு தான் எனக்கு 3024. அப்படின்னா 125 என்ன? 125 என்னன்னு கேட்குறாங்க. 4 ஒரு 5 4 தான் 7 5 6. இப்போ ஆன்சர் 0ல் முடியணும். Man receives 17%. 100 பார்ட்டு தான் எனக்கு 4900. அப்படின்னா 100ல் ஒரு 17 போச்சுன்னா 3, 9ல் 1 போச்சுன்னா 73 0000. 9 3s are 7ல் முடியும் ஆன்சர். ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. 7. கரெக்டா? கரெக்டு தான்.
Mahesh borrowed a sum of 14,000. He paid an interest வந்து 3500 பே பண்ணுறான். பிரின்சிபல் வந்துட்டு இவ்வளோவா, 4 வருஷம் ரேட்டு கேட்குறாங்க. 2 டைம் போகும், 5 டைம் போகும், திருப்பியும் 25 டைம் போகும். 25 ஒரு 4 ஆல் அடித்தா என்னப்பா வரும்? 12.5 வரும். 6.25. From the top of 60 meter high building 60 meter, okay. Angle of depression, the building இருக்கு, ஒரு lamp இருக்கு, okay. Angle of depression of the topல இருந்து ஒரு லேம்பை பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே, டாப்ல இருந்து பார்க்கும்போது 30 டிகிரியா, பாட்டமை பார்க்கும்போது 60 டிகிரியா. இப்போ இது 90 டிகிரியாக இருக்கும், இது வந்து 30 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக இதோட லென்த் என்னன்னு முதல்ல செக் பண்ணலாம். அப்போ 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, அதாவது 1 2 √3ங்க. இப்போ 60 √3 பார்ட் அதை வந்து 60ன்னு கொடுத்துட்டான். 31 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ 60 is divided by √3 into √3 by √3 போட்டுக்கலாம். கரெக்டாக? அப்போ 3 ஆல் அடிச்சுக்கிட்டோன்னா என்ன ஆகும்? 20 √3ன்னு வரும். இதோட லென்த்துனா 30. இந்த லென்த்து இது வந்து நம்மளுக்கு 20 √3ன்னு கிடைக்கும். அவன் என்ன கேட்குறான்? ஹைட்டு கேட்குறான். ஹைட் ஆஃப் த லேம்ப். இந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? ஆமாம். 30, 60, 90, திருப்பி 1 2 √3. இப்போ இது 30னா இது 90ஆக இருக்கும், இது வந்து 60ஆக இருக்கும். கரெக்டா? அப்போ √3 பார்ட்டு தான் எனக்கு 20 √3 அப்படின்னா 30 பார்ட் 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, 20ஆக இருக்கும். அப்போ இதோட லென்த் 20. இப்போ 60ல் 20 போச்சுன்னா 40. அதுதான் லேம்போட ஹைட். இது என்னது? 24 சேலிங் ப்ரைஸு, 30 காஸ்ட் ப்ரைஸு. ஓகே. 10854. ஓகே. சேலிங் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 54. டிஃப்ரென்ஸ் வந்து 1/4 போட்டால் என்ன வரும்? 25% ப்ராஃபிட். $2.5. அதுக்கப்புறம் 4 0லாம் நான் போட்டுக்கல, டெசிமல்ஸில் எடுத்துடுறேன் நான். ஓகேவா? ஒரு 406 is equal to 25. ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓகே. 36, 24, 0 0 0. அதே மாதிரி 24, 16, 6 3 8 4 6 1. இப்போ 164836 25 அடிங்க, என்ன வரும்? 150 வரும். எத்தனை டைம்? 6 டைம் வரும். கரெக்டாக? 4 1. இதை வந்து 125 அடிக்கலாம் 5 டைமில். ஓகே. 3 2. இது வந்து 225 அடிக்கலாம் 9. 6/9 இருக்கா? வந்துச்சு பாருங்க. கரெக்டா? இந்த அப்புறம் போடலாம். 91 ஒரு 26 7 9 10 11. 13 into ஒரு 3 போடுங்க.
47 11 வரும். அப்போ 96 39 இன்ட்டு 117 போட்டால் என்ன வரும்? 3 வரும். இப்போ 96 இன்ட்டு 3 போட்டால் 18 9 3s are 27 28. இப்போ 288 minus 103 5. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ரியல் ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ac கரெக்டாக. அப்போ பி ஸ்கொயர் என்ன? மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஏ என்ன? 1. சி என்ன? கே. அப்போ 36 இன்ட்டு 4 9. கே வந்து 9. ஆவரேஜ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ ஈக்குவல் டு 655. இப்போ 77 கூட ஒரு 2 போட்டுக்கிறோம். 14 14 15. ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் வந்து ஓகே. அதுக்கப்புறம் 128 12 5 7 8. அப்போ இதில் வந்து 282 போட்டுக்கிறேன். 3 7 3. இப்போ 373 3ஆல் அடிச்சுட்டேனாங்க வரும். 1 2 ஆவரேஜ் தான் கேட்குறாங்களே. 2ஆல் அடிக்கணும். 373 2ஆல் அடிக்கணும். 1 8 6.5 186.5. A local train with a stoppage run at 88 km. Without stoppage, with the stoppage, what is the total time taken by local train for stoppage on the route of length 528 km? 528 km 88 ஆல் டிவைட் பண்ணுறோம். 528 km 24 ஆல் அடிக்கிறோம். வைங்களேன், என்ன ஆகும்? 4 4 2 6 4. திருப்பியும் 2 2 1 3 2. திருப்பியும் 1 1 6 6. அப்போ 6 வருது. 1 2 2 6 4. திருப்பியும் 6 1 3 2. திருப்பியும் 3 6 6 2 2. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 22ல் 6 போச்சுன்னா 16. 16 + 4 + 2 கரெக்டாக 16. இது எப்பவுமே கேட்கக்கூடிய சம்மு. எக்ஸ் கூட ஒரு 25% மந்த்லி சேலரி செலவு பண்ணிட்டான். மீதி இருக்கிறது 25%. இப்போ 25 டிவைடட் பை 100 போட்டுட்டு 6 5 3யும் அதே மாதிரி 6 2 2 9 9 3 12 7 8 திருப்பி 8 6. அப்போ 6 8 8 2 ஈக்குவல் டு 446. இப்போ அவன் சேலரி என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ இது கூட ஒரு 446 8 12 13. அப்போ 7 3 2 8 25 அடிங்க, ஆன்சர் வரும். 7 3 2 8 25 அடிக்கணும். 7 25 போடலாம் கரெக்டாக. 4 7 சார் எவ்வளோ? 4 7 20 29 வரும் கரெக்டாக. 5 7 இப்போ 75 வரும். 3 293. பாருங்கள் 293. அப்பாடி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே 2. இது வராது. இதில் ஏதோ ஒன்று தான். இப்போ 3 1 2931. எப்படி வச்சுக்கிறான் பாருங்க. 2931 தான் ஆன்சர். Larger of two complementary angles more than. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னது? சரி, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னது? 180.
லார்ஜர் ஆஃப் டூ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகே, 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இருக்குது. எக்ஸு -1. சரி, அப்புறம் போடலாம். இது லென்த்து 1 லென்த்து 2வோட கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கேட்குறேன். இது 75னா இதுவும் 75 தானே இருக்கும். அடுத்த மெஷர் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அதுவும் 75 தான் இருக்கும். ஆவரேஜ் இது ஒரு 0, 7, 8, 17, 11, 2, 0, 0வை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 5 ஆன்சர் 5ல முடியும். கரெக்டாக ஏன் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட் பை ஆன்சர் 5ல முடியும் நம்பி போடுறேன். தெரியல, ஆனால் ஃப்ளூக்கில் தான் போடுறேன். காஸ்ட் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸு 34%, 1750. இப்போ 50க்கு காஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னா 67க்கு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி சேலிங் ப்ரைஸ், சாரி இங்கே சேலிங் ப்ரைஸ் வச்சுப்போமா, 100 ரூபாய் இருக்குன்னா 110 ரூபாய்க்கு விற்கிறேன். 100 கரெக்டா? 6700 11 into 5 55. ஸோ 5500 டிஃப்ரென்ஸ் என்ன? 6700 5500க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 21. இப்போ 1200வை 6700 into அடிச்சு விட்டா 67 1200 அடிக்கிறேன்னு வைங்களேன், 1 டைம் தான் வரும். கரெக்டா? $53 வருதா? 67 8ஆல் போடுறேன். 56 48 வரும். 48 ஒரு 2 போட்டால் 53 வரும். 48 ஒரு 5 போட 53 வருதே. இன்னும் 8ஆ? மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல. ஆன்சர் நியர்லி ஈக்குவல் டு 18% வரும். கரெக்டா? இந்த ஒரு கேஸ் இதுதான் ஆன்சர். பட் டைம் இருந்தால் கடைசி செக் பண்ணலாம். யூனிட் டிஜிட்டா இது மீன் என்னென்ன பண்ணுவோம்? 16, 8, 6, 2, 6. ஓகேவா? என்ன வரும்? 10, ஒரு 18, 8, 28. 8ஆல் முடியணும். 8, 12, 12, 19, 9 கூட ஒரு 8 போட்டால் 7, 7 கூட 1. 1ஆல் முடியும்னா ஆன்சர் வந்து 8ஆல் முடியும். ஸோ டைம் இல்லையே. m is equal to kn. ஓகே, m 18ஆம், n வந்து 10ஆம். அப்போ k is equal to 18/10. What is the value of n? m is equal to 18 is divided by 10 into n, 9. கரெக்டா? n 18, n வந்து 10. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கொடுத்துருக்கான். நான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வச்சுட்டேன். நான் இப்போ m is equal to 1/k என்னங்க. அப்போ m வந்து 18, 1/k is equal to ஒரு 10ங்க.
இப்போ கே இஸ் ஈக்குவல் டு என்ன? 10/18. K is equal to M is equal to 10/18. கரெக்டா? 10/18. என்ன 9. என்ன ஆகும்? 18 into 9 வருமா? இது தப்பு பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. அகைன் சேம் தப்பு. M is equal to inversely proportional 1/n. அப்போ M is equal to K/n வரும். ஓகேவா? இப்போ M is equal to 18, N is equal to 10 தான் K வேல்யூ. ஓகேவா? இப்போ M வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. K என்ன? 18 into 10, N வேல்யூ 9. 20. ஒன்று ஃபில் பண்ணுது, இன்னொன்று வந்துட்டு எம்டி பண்ணுது. 18, 12, 8 ஒரு 12. 4 டேபிளில் 2 டைம் 3 டைம் 3 சார் 6 4 சார் 24. 3 டைமு 2 டைமு. இப்போ 24 is divided by 1. குவார்டர்லினா 20% இருக்குன்னா 4 ஆல் அடிங்க 5% வரும். இப்போ 5%னா எப்படி எழுதலாம்? 5/100 எழுதலாம். இப்போ 1/20 எழுதலாம். கரெக்டாக? இப்போ 20ஆக இருப்பது 21ஆக மாறுது. 1 இயர்க்கு கேட்குறாங்க, 4 போட்டுக்கும். அப்போ 20 into 20 into 20 into 20 தான் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதை தான் நம்மளுக்கு 48000 அப்படின்னா 21 into 21 into 21 into 21 என்னன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 1 2 3 4 2 டேபிள் அடிக்கிறேன் 2 4 2 டேபிள் அடிக்கிறேன் 1 2 திருப்பி 2 டேபிள் அடிக்கிறேன் 6 திருப்பி 2 டேபிள் அடிக்கிறேன் 3. இது 441 into 441ன்னு வரும் into 3. ஆன்சர் 3ல முடியணும். அடுத்த கொஸ்டின் 4 55ல் ஒரு 4 போச்சுன்னா என்ன வரும்? 51. 3 ஆல் அடிச்சோன்னா 1 7. கரெக்டாக போட்டோம்னா சாரி 451 டிவைடட் பை 3 போடுறாங்க. கரெக்டா? 17 ஒரு 2 போட்டுக்கிறேன் 19 ஒரு 43 12 62. ஃபோர் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் திஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 19 ஒரு 16 ஒரு 17 15 ஒரு 7 12 22 52. ஓகே 52 பாட்டு தான் இந்த 6292 அப்படின்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் 16 ஒரு 9 15 25 என்னன்னு கேட்குறாங்க. 6 3 1 4 6 1 3 15 3. இப்போ 15073 13 அடிக்கிறேன் பாருங்கள்.
13 20 13 7 7 18 68ல வருது 5 7 5 போட்டால் ஒரு 15 65 5 ஒரு 7 எவ்வளோ 12 3 13 into 123 என்ன பண்ணலாம் 7 போடுறேன் 14 41 into 3 போடலாம் இல்லையா ஏதோ தப்பு பண்ணிட்டேனே கடவுளே இருங்க இது வந்து 18 17 16 15 ஒரு 7 15 ஒரு 7 20 15 ஒரு 7 52 கரெக்டாக தான் இருக்கு ஓகே இருங்க 52 தான் நம்மளுக்கு 6 to 9 to அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் கேட்குறாங்க 25 என்னன்னு கண்டுபிடிக்கணும் சிக்ஸு 2 9 2ங்க 52 வாலி போடுறேன் ஒரு டைம் போகும் 0 1 9 2 டைம் போகும் 52 into 2 போட்டால் 4 10 104 2 டைம் போகும் 9ல் 4 போச்சுன்னா 52 அகைன் 1 வரும் படிச்சு விட்டேன்னா 1 to 1ங்க ஆன்சர் 5ல் முடியும் எவ்வளோ கஷ்டம் கால்குலேட்டிவாலாம் கிடையாது போடலாம் இது இந்த சம் போடலாமே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் 2% போகிறாங்க 2% ஒரு ட்ரெயின் வந்து ஓவர்டேக் பண்ணுது ஓகே ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க ட்ரெயின் ஸ்பீட் எப்பவுமே வேகமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணிக்கிறேன் நான் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் கரெக்டாக அப்போ டிஸ்டன்ஸை டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 12.5 ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடும் மேனோட ஸ்பீடும் இருக்குது 12.6 இப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான் எக்ஸ் மைனஸ் 12.6 இன்ட்டு 12.5 இன்ட்டு 5/18 ஏன்னா கிலோமீட்டர் பெர் இதில் இருக்கு இல்லையா அதனால் நான் வந்துட்டு மீட்டர் பர் செகண்டில் செகண்ட்ஸில் இருக்கிறதுனால நான் 5/18 போட்டுக்கிறேன் ஓகே இங்கே அதே மாதிரி எக்ஸு மைனஸ் 27 அதே மாதிரி இங்கே என்ன அது 14 5/18 போட்டுக்கிறேன் இப்போ இந்த 12x மைனஸ் 12.6ன்னு இருக்கா இதை எப்படி எழுதலாம் 25/2ன்னு எழுதலாம் கரெக்டாக 5/18 எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 27 14 இன்ட்டு 5/18 வரும் இது வந்து 9 டைம் போகும் இது வந்து 7 டைம் போகும் ஓகே இது வந்து 2ஆல் அடிக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் 5 இருக்குது இங்கேயும் 5 இருக்குது அடிச்சு விட்டுறேன் என்ன ஆகும் எக்ஸ் மைனஸ் 22 இஸ் டிவைடட் பை 28 இருக்கும் 25x minus 25 into 126 30 10 13 5 6 12 4 5 2 0 5 11 ஓகே 315 வருதா 4 5 56 6 11 616 315 256 அப்போ 3x is equal to 616ல் 315 போச்சு அப்படின்னு என்ன வரும் 1
0 3 301 வருது. இப்போ 10வா வரலையே ஆன்சரு. வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணுறதுக்கு. இந்த சம் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். இது ரொம்ப ஈஸி. டைம் பத்தலை. 2 times of ஊர்வஷி ஆயுஷ் is equal to 6. இதே மாதிரி 4 times of மோகன் மோகன் is equal to 4 times of ஊர்வஷி. ஆயுஷ் is equal to இந்த சம் ரொம்ப ஈஸி தான். பட்டு டைம் பத்தலை எனக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, 2 டைம்ஸ் ஆஃப் ஊர்வசி மைனஸ் ஆயுஷ்கானது வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மோகன் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஊர்வசி. அதே மாதிரி ஆயுஷ் இஸ் 8 years younger than சஞ்சு. ஓகே, ஆயுஷ் சஞ்சுக்கு டிஃப்ரென்ஸ் 8. சாரி, ஆயுஷ் இஸ் சஞ்சு விட 8. கரெக்டா? ஓகே, இப்போ பாருங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மோகன் சஞ்சு வந்து 50. ஊர்வசியோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எம் எடுத்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4u + s is equal to 50. கரெக்டா? இவருக்கு அதே மாதிரி 4u + sக்கு நம்ம இங்கே வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? s is equal to a + 8. கரெக்டா? அப்போ a + 8 is equal to 50. 4u + a is equal to 42. கரெக்டா? அப்போ 4u - + a is equal to 42. கரெக்டா? அடிக்கிறேன். 6u is equal to 48. அப்போ u is equal to 7. 7 தானே? 7 வராதே. 36. ஆமாம், 7 தான் வரும். ஈஸியான சம். 8. ஆமாங்க, 6 48 3 டேபிள் 1 6 8 டைம் 1 6 8 தான் வரும் ஆன்சர். நான் தான் தப்பாக போட்டிருக்கேன். 7 கிடையாது, 8. ஒரு டைமில் எனக்கு கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. ஆமாம், 6 48 தானே? கரெக்ட். போகணும்னு எனக்கு தெரியல. இது எப்படின்னா, ஆக்சுவலி x - 12.6 வச்சுக்கிட்டு அதோட டிஸ்டன்ஸ் 12.5 இன்ட்டு 5/18 ஈக்குவல் டு x - 27 14 இன்ட்டு 5/18.
இதை வந்து டேலி பண்ணி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே அடிச்சு விடுங்க. அடிச்சேன்னா வரும். இதை வந்து நான் 25/2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 25x மைனஸ் 25 12.6 is equal to 28x மைனஸ் 28 27 வரும். கரெக்டா? இப்போ 126 25 அடிக்கிறேன்னா 30 மல்டிப்ளை பண்ணுறேன் 30 10 13 6 12 4 2 0 5 0 என்ன வரும் மைனஸ் 3050ன்னு வரும். நான் 0 எடுத்துடுறேன். ஓகேவா? இப்போ 25xன்னு வரும் ஈக்குவல் டு 28x. 28ம் ஒரு 27 என்னங்க வரும்? 6 14 19 16 4 5. அப்போ 6 15 756 வருது. 756. அப்போ 3x is equal to 756. கரெக்டா? இதில் 305 போச்சுன்னா என்ன வரும்? 4 5 1ன்னு வரும். இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும்? 1 வரும், 5 வரும், 1 5. ஆன்சர் 1 5ல ஸ்டார்ட் ஆகும். இதுவா தப்பு பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இது எப்படி போகணுன்னு தெரியல எனக்கு. ஓகே, அடுத்த ஒரு டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.